அன்னைக்கு ஒரு நாள் கார்ல ஊருக்கு போயிட்டு இருந்தேன். இரவு 12 மணி. நல்ல மழை வேற. சரி, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு போகலாம்னு பார்த்தா, நான் போனது காட்டு வழி அப்படின்றதால எந்த ஹோட்டலுமே இல்லை. ஒரு வழியா ஒரு ஹோட்டல் கண்ணுல தென்பட்டுச்சு. காரை அங்க நிறுத்தினேன். ஆனா அங்க என்னோட காரை தவிர வேற எந்த காருமே இல்லை. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. சுத்தியும் பார்த்துட்டு ஹோட்டல் உள்ள போனேன். ஹோட்டல் ரிசப்ஷன்ல ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். தாடி வச்சுட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட இங்க தங்க ரூம் இருக்குமான்னு கேட்டேன். அவரு எதுவுமே பேசாம பக்கத்துல இருந்த நோட்டங்கிட்ட தள்ளி என்னோட பெயரையும் அட்ரஸையும் எழுத சொன்னாரு. நான் எழுதி முடிச்சதும் என்கிட்ட ரூமோடைய சாவியை கொடுத்தாரு. அதுல ரூம் நம்பர் 51 அப்படின்னு எழுதி இருந்துச்சு. நான் எவ்வளோ பணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு, காலையில சொல்றேன், இப்போ மேலே போங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் என்னுடைய லக்கேஜை எடுத்துக்கிட்டு மேலே போனேன். 2வது மாடியில் இருக்க 51வது ரூமுக்கு வந்து கதவை திறந்தேன். கதவு திறக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வழியா கதவை திறந்து உள்ள போனேன். ரூம் சொல்லிக்கும்படியா இல்லை. ரூமோடைய ஜன்னல் வழியா பார்த்தா பக்கத்துல சுடுகாடு மாதிரி இருந்துச்சு. நான் ஜன்னல் திரைய போட்டுட்டு, விடிய கொஞ்சம் நேரம்தான் இருக்கு, விடிஞ்சதும் இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு என்னுடைய துணியை மாத்திக்கிட்டு தூங்க போனேன். மணி சரியா 1:30 இருக்கும். யாரோ பலமா மூச்சு விடுறது மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் முழிச்சுக்கிட்டு எழுந்து பார்த்தேன். பக்கத்திலே யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு தூக்கம் வரல. அப்புறம் அப்படியே கண் அசந்தேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சு மேல யாரோ உட்கார்ந்து அழுத்தி கழுத்தை பிடிச்சு நெருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால கத்தவும் முடியல, எழவும் முடியல. அப்புறம் சில நிமிஷங்கள்ல அந்த உணர்வு சரியாகிடுச்சு. எழுந்து உட்கார்ந்திருந்தேன். உள்ள குளியலற ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னுடைய படுக்கையிலிருந்து பார்த்தா குளியலற தெரியும். அப்போ குளியலற கதவை திறந்துகிட்டு ஒரு உருவம் என்ன நோக்கி வந்துச்சு. அது ஒரு புகை மாதிரி இருந்துச்சு. நான் பயத்துல அந்த இடத்தை விட்டு எழுந்து கீழே ரிசப்ஷனுக்கு ஓடினேன்.